இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் 75 வயது ஆகும் மாமியாரை மருமகனே பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குடிபோதையில் இருந்த அந்த மருமகன் இரவில் தனியாக தூங்கி கொண்டிருந்த மாமியாரை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தி அவரை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கு வயது 51. இவருடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துவிட்டார். இவருக்கு இளம் வயதில் ஒரு மகன் இருக்கிறார். இதன் காரணமாக மருமகன் மற்றும் பேரனுக்கு உதவியாக 75 வயதான மாமியார் அவர்களுடன் தங்கியிருந்திருக்கிறார். மருமகன் மற்றும் பேரனுக்கு சமைத்து கொடுத்து வீட்டின் வேலைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலைமையில்தான் மருமகன் மணிகண்டனுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது. நேற்று இரவு குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த மணிகண்டன் இரவில் அவருடைய அறைக்கு சென்று தூங்கியிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் நள்ளிரவில் எழுந்த மணிகண்டன் திடீரென மாமியார் தூங்கிய அறைக்குள் நுழைந்திருக்கிறார். தொடர்ந்து 75 வயதானவர் என்றும் பார்க்காமல் மாமியாரை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இதனால் கண்விழித்த மாமியார் உடனடியாக கத்தி கூச்சலிட்டுள்ளார். அதன் பிறகு உடனடியாக மற்றொரு அறையில் தூங்கி கொண்டிருந்த பேரன் உடனடியாக பாட்டியின் அறைக்கு வந்து பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக தந்தை மணிகண்டனை சரமாரியாக அடித்து அங்கிருந்து வெளியேற்றியிருக்கிறார். இந்த சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அங்கு திரண்டு வந்தனர். அதன் பிறகு மாமியாரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அவரை அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.